அன்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை இதற்கு இடைப்பட்ட இந்த நாட்கள் அப்படிங்கிறது ஒரு பொற்காலமான நாட்கள் அப்படிங்கிறத பற்றியும், அந்த பொற்காலமான நாட்களில் நாம் சந்தோஷப்படத்தக்க வகையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன நல்ல வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அமர்கின்றார். இந்த 3ஆம் இடத்துல தான் சனி பகவானும் இருக்கிறார். சனி பகவான் இதுவரை மகர ராசி நண்பர்களை ராசி அதிபதியே 7.5 சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருந்தார். இந்த 7.5 வருஷ காலம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு 7.5 வருஷம் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை, 8 வருஷ காலம் அப்படின்னே நம்ம வச்சுக்கிறணும். அவ்வளவு தூரம் இந்த மகர ராசி நண்பர்கள் படாத கஷ்டங்கள் பட்டு சனி பகவானுடைய பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி நிலகுலைஞ்சு போய் உட்காந்துருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போதும் சாமி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி மரணத்தின் விளிம்புக்கே சென்று திரும்பியவர்கள் மகர ராசி நண்பர்கள் அப்படி என்றால் மறுக்க முடியாத உண்மைதான். இப்போ 7.5 சனி நமக்கு விலகிருச்சு. அந்த சனி பகவானே நமக்கு சப்போர்ட்டிங் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நினைக்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போகின்றார். அப்போ 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? சுக்கிரன் வலிமை பெற்று விட்டார், திக்பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். அப்போ திக்பலம்னா என்னையா? உறுதி செய்யப்பட்ட ஒன்று, இது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ உறுதி அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களில் நமக்கு கிடைக்கும், சாத்தியமாகும், எந்தெந்த விஷயங்கள் நம்ம சாத்தியப்பட வைக்க போகிறோம், என்னென்னலாம் நம்ம வாழ்க்கை தேவைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திக்பலம் உணர்த்துகின்றது. அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது கொடுத்து வைத்த அமைப்பு. நவ கிரகங்கள் ஆடம்பர நாயகன், லக்ஸுரியஸ் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் மட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா அவங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பு. அவர் 3, 6, 8, 12 மறைவு அப்படிங்கிறது கூடாத ஒரு விஷயம் இருக்குது. ஆக மறைவாக இருந்தாலும் சில இடங்களில் அவர் நன்மைகளை செய்வார், சில இடங்களில் கெடுபலன்களை செய்வார். ஆக எது எப்படியோ சுக்கிரன் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த மேசராசியில் இருக்க போகிறார். அப்படி இருந்தால் நல்ல விஷயம் ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுவரைக்கும் ஆட்டி படைத்த சனி பகவானுடைய 7.5 சனியின் பிடியிலிருந்து விலகிய மகர ராசி நண்பர்களுக்கு சுக்கிரனே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கிறார். அந்த என்ன இன்ப அதிர்ச்சி பார்க்கலாமே. ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் 4ல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லி வச்சுருக்கா. அப்போ என்ன அமைப்பு நமக்கு கிடைக்கும்? இந்த மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி அண்டு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே சுக்கிரன் தான். 5 அப்படிங்கிறது என்ன? மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை. நாம் மனசு என்ன நினைக்கிறோமோ அதுபடியே நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு 5ஆம் இடம் தான் பொறுப்பு. அந்த 5ஆம் இடத்துக்கு சுக்கிரனை பொறுப்பேற்று வருகின்றார். 10ஆம் இடம் என்ன? நம்மளுடைய ஜீவனம், வருமானஸ்தானம், கர்மஸ்தானம். அதுக்கு சுக்கிரனே பொறுப்பேற்று வருகின்றார். அப்படிங்கிற பொழுது இவரே நமக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தில் திக்பலம். அப்போ உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன நமக்கு நடக்கப் போகின்றது? முதற்கட்டமாக மகர ராசி நண்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு தாய்வழி உறவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். எனக்கு எங்கேயோ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தூரதேசத்துலேருந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் அமையலை. இப்போ 4ல் சுக்கிரன் வந்துட்டார். அப்போ என்ன அர்த்தம்? தாய்வழி உறவில் பாருங்கள். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகனம், வீடு, இந்த அமைப்பை சொல்லக்கூடிய ஸ்தானம், கல்வி பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ ஒரு தாயார் இடத்துல அன்பு பாசத்தை பெற்று சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்படிங்கிறனால இந்த 4ல் களத்திரக்காரகன் சுக்கிரன் ஆடம்பர கிரகம் இருந்தால் அவர் அற்புதமான ஒரு வாழ்க்கை துணையை தாய்வழி ஆதரவிலிருந்து கொடுத்து விடுவார். அப்போ தாய்வழி சொந்த பந்த உறவுகளில் ஒரு திருமண வாய்ப்பை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ தாராளமாக பொண்ணு பார்க்கலாமா, மாப்பிள்ளை பார்க்கலாம். இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புரியுங்களா? அதான் திக்பலம். எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுப்பார். அப்போ 4 என்னையா சொல்லுது? ஒரு மனுஷனுக்கு 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். அப்போ 4 அப்படிங்கிறது அவனுடைய அடிப்படை கல்வி, அடிப்படை தேவை அப்படிங்கிறதெல்லாம் 4ஆம் இடம்தான். அப்போ ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் இல்லையா? ஒரு சொந்தமாக ஒரு வண்டி இருக்கணும், ஒரு வாகனம் இருக்கணும் இல்லையா?
நாம் பயணிக்கிறதுக்கு ஒரு வாகன அமைப்புகள் தேவை அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடியது இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறனால அது அம்மாவினுடைய அன்பு பாசத்தால் நமக்கு கிடைக்கும். எங்கள் அம்மா கிட்ட கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பண வசதி கம்மி, இந்த நேரத்தில் எங்கள் அம்மா கொஞ்சம் காசு வச்சுருக்குறாங்க, கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, எங்கள் அம்மா எனக்கு உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தால் அது நடக்கும். அதுவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அப்போ மகர ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இந்த சுக்கிரன் மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 19 வரை 4ஆம் இடம் மேசராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் தாயாரிடத்தில் என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க. கேட்டால் அவங்க மறுக்காம மகனுக்காக மகளுக்காக அந்த உதவியை அவங்க செய்வாங்க. எங்கள் அம்மா ஒன்றும் வசதி படைச்சவங்களா இல்லையே, ஐயா அன்பை கேளுங்க, அதை கூட கொடுப்பாங்க. ஆல்ரெடி எங்கள் அம்மா நல்லா பாசமாக தான் இருக்கிறாங்க. சில மகர ராசி நண்பர்கள் எங்கள் அம்மாவே எங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். அப்போ மகனை திட்டக்கூடாது, மகளை திட்டக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புரியுதுங்களா? இந்த 4ஆம் இடம் உயர்கல்வி, இந்த மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நிறைய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் அருமையாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு சிறந்த வேலைக்கான முயற்சி அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும். ஏனென்று சொன்னால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் வீட்டை அவரே பார்ப்பார். அப்போ மகர ராசிக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுத்துருவார். படிக்க போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம், மதிப்பெண்களுடைய இலக்கை நம்ம எட்ட போகிறோம், சரியான வேலை வாய்ப்பில் போய் உட்கார போகிறோம். அப்போ வேலை வாய்ப்பு ஸ்தானத்தை தானே இந்த சுக்கிரன் பார்வை செய்கிறார். அப்போ நல்ல வேலை கிடைக்குமா? கட்டாயம் வேலை கிடைக்கும். இது வரைக்கும் மகர ராசி நண்பர்கள் வேலை வாய்ப்பு தாயா எனக்கு ஒரு மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்குது, இந்த மாதம் ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அந்த வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். அப்போ அந்த வேலை கிடைச்சா எனக்கு எப்படி வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சில பேர் கேட்பாங்க இல்லையா? அதாவது மகர ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி. அப்போ மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் சினிமா துறையில் ஜொலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% பேர் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் சூப்பர். இந்த ஆக்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க நடிகர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பூராமே அற்புதமான நல்ல காலம். ஒப்பனை கலைஞர்கள், அதாவது மேக்கப் மென்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அற்புதமான காலம். ஒரு சாதாரணமாக நான் ஒரு மேக்கப் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், அழகு கலை நிலையம் வச்சுருக்கிறேன், சூப்பராக ஓடுமா? தாராளமாக ஓடும். ஜவுளிக்கடை ஓனராக இருக்கிறேன், தாராளமாக ஓடும். நடந்து நான் ஜவுளி விற்கிறேன், வியாபாரம் எப்படி இருக்கும்? சிறப்பாக போகும். புரியுதுங்களா? ஆடம்பர பொருள்கள் விற்பனை கடை வச்சுருக்கிறேன், பாத்திர கடை வச்சுருக்கிறேன், நல்லா ஓடுமா? ஓடும். உணவுப் பொருள் கடை வச்சுருக்கிறேன், ஹோட்டல் வச்சுருக்கிறேன், நல்லா ஓடுமா? ஓடும். சுக்கிரன் உணவுப் பொருள்கள் ருசியாக விதவிதமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியத்தை சுக்கிரன் தான் கொடுப்பார். அப்போ அவர் 4ஆம் இடத்துலேருந்து இந்த சுகபோகங்களை அவர் அனுபவிக்கப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஜீவனம், தொழில், வருமானஸ்தானம் பலப்படுதா? அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் அதிகமான லாபத்தை இந்த சுக்கிரன் ஈட்டி கொடுப்பார். உண்மையாக சொல்லப்போனால் இதுதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தின் வழியாக அவர் இவங்கள்லாம் இவ்வளோ தூரம் பாடுபட்டு அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி அது நல்ல வளர்ச்சியாகி போய் காசு பணம் சம்பாதிச்சு தனக்கான தேவைகள், 4ஆம் இட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிடுவாங்க. யார் கையை நீட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு என்ன தேவை? இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டணும்னு பேச்சுவார்த்தை பேசலாமே, அஸ்திவாரம் போடலாமே, அதற்கான பேச்சுவார்த்தைகள் பேசலாமா, எடுக்கலாமா? பண பரிவர்த்தனைகள், இடம் வாங்குகிற பரிவர்த்தனைகள் ஏதாவது செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. ஒரு கடை வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், எப்படி ஒரு மளிகை கடை வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு பேன்சி ஸ்டோர் வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ஜவுளி கடை வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு வாசனை திரவியங்கள் விற்கிற கடை வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், தாராளமாக வைக்கலாமே. ஒரு கேமராமேன், ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான வேலைகள் நான் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், தாராளமாக செய்யலாமே. இந்த மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம், அருமையான வருமானம். அப்போ அந்த தொழில் சூப்பராக தானே போகும். கவலை இல்லாத வருமானம் அப்படிங்கிறதே இந்த காலகட்டம் தான். அப்போ சுக்கிரன் 4ல் இருந்தால் இதெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தான். பரவாயில்லையா, இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டேன், இப்போ நான் நல்லா இருக்க போகிறேன், தைரியமாக தன்னம்பிக்கையாக சொல்லாமல, தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி அரசு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த சுக்கிரன் மிகப்பெரிய நற்பலன்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா?
அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பெண்களை ஒரு தெய்வமாக மதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த 10ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறனால இவங்களுடைய கர்மா அப்படிங்கிறது பெண்களுடைய சின்ன சின்ன சாபங்களை மகர ராசி நண்பர்கள் பெறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உண்டு. அப்போ அவங்களுக்காக சின்ன சின்ன பணிவிடைகள் செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறணும். அப்போ மகர ராசி பெண்களை ஆண்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அவங்க மனசு கோணாமல் பார்த்துக்கங்க. அவங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகின்ற மாதிரி குடும்பத்தில் மகர ராசி பெண்கள் சிரித்தாலே அது மகாலட்சுமி அம்சம். அப்போ செல்வ செழிப்பு பொங்கு அப்படின்னு தான். இவங்க ஒரு காலமும் மகர ராசி பெண்கள் வீட்டில் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ஒரு காலமும் பள்ளத்துலேருந்து மேடறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது உண்மையான விஷயம். அப்போ மகர ராசி பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அப்போ துக்கத்தை மறந்து சந்தோஷத்தை மட்டுமே நினைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சுக்கிரன் 4இல் இருப்பது. அப்போ 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது இது மகர ராசியின் கர்மா. அப்போ பெண்களை போற்றி புகழ வேண்டும், போற்றி மதிக்க வேண்டும், ஒரு அனுசரணையாக வச்சு நடத்திக்கிறணும். அவங்கள யாருமே தேவையில்லாத பழிபாரங்கள் போடுவதோ அவங்க மனசு நோகும்படியான விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத நான் இந்த பதிவின் மூலமா சொல்லிக்கிறேன். இப்படி இருந்துட்டால் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ சனி பகவானும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சுக்கிர பகவானும் நமக்கு ஆடம்பர தேவைகள் அத்தனையும் கொடுக்குறாரு. நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்துருவாரியா. நல்ல வாழ்க்கை துணை, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், அந்த ஒரு இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை, பிரிவினைகளை தூண்ட மாட்டார். ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பாடுபடுவார். அப்போ சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வா காலமெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்கின்றவன் நமக்கு என்ன கவலை? இது வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே நான் இஎம்ஐ போட்டு தான் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். இந்த மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதாவது தடங்கள் வருமா, தாமதம் வருமா? ஒன்றும் வராது. செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் மகர ராசி நண்பர்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஐயா. சோர்வே நீங்கள் பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோர்ந்து போன காலங்கள் உண்டு. நம்ம வீழ்ந்து எந்திரிச்சு வந்திருக்கிறோம். இனி நம்ம வாழ பிறந்தவர்கள், வாழ தகுதி உள்ளவர்கள். இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது செல்வ செழிப்பையும் பணவரவையும் கொடுத்து உங்களை எப்போதுமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய அமைப்பில் தான் வச்சிருப்பார். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் தரக்கூடிய மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதியா, அவயோகியா, கர்ணநாதனா அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவர் யோகமாக இருந்து கர்ணநாதனாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் டாப் லெவலில் வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு நண்பர்களே என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.